ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 1 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து குமரன் வந்து வீட்டு வாசல்ல உட்காந்து அன்னைக்கு ஒரு நாள் விஜய் வந்து சொல்வார்ல, இந்த மாதிரி நீங்க வந்து லைஃப் வந்து போய்க்கிட்டே இருக்கும், ஒரு இடத்துல போய் நின்னோம்னா நம்ம இன்னும் அதே இடத்துல நின்ன மாதிரியே இருக்கும், அப்போ நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவார்ல. அதை யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிறாரு. அன்னைக்கு விஜய் ப்ரோ சொன்னது சரிதான், ஆனால் இப்போ என்ன பண்றது, நம்ம கிட்ட அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த சீரியல்ல இருந்து அந்த காஸ்டியூமர் கால் பண்றாரு. கால் பண்ணி, தம்பி இன்னைக்கு நீ நடிச்ச சீன் வந்து டிவில வருதுப்பா, கன்ஃபார்மா வருதுப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப குமரன் ரொம்ப ஹாப்பியா போய் அப்ப பார்த்து கங்கா வராங்க. என்னங்க தனியா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, இன்னைக்கு நைட்டு அப்படி சொல்லிட்டு ஆர்வமா சொல்ல போறாரு. அப்புறமா அன்னைக்கு நடந்ததை யோசிச்சு பார்த்துட்டு, இல்ல அவர் நிறைய ட்ரெஸ் தரேன்னு சொன்னாரு, தச்சு கொடுக்கணுமாமா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. இங்கே நான் அப்ப கங்கா என்ன சொல்றாங்கன்னா, வேணான்னா சொல்லாதீங்க, நம்ம 2 பேரும் உட்காந்து நைட்டு லேட் ஆனாலும் பரவாயில்ல தச்சு குடுக்கலாம், அவங்க வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, யமுனா வந்து ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடியே நிவின் ஓடி வராரு. யமுனா, யமுனா சாரி, நான் வந்து நாளைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்குது, நான் அத யோசிக்காம நான் பாட்டுக்கு பேசிட்டேன் அப்படின்னோனே, இப்ப யமுனா என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸாம்ல இருக்கிறனால தெரியாம பேசிட்டேன் அப்படின்னா, அதோட அர்த்தம் என்னது? அப்ப டெஸ்ட் முடிஞ்சு நான் கலெக்டர்லாம் ஆன பிறகு என்ன கழுத்தறுத்துட்டு போயிடலாம் நீங்க நினைச்சிருக்கீங்க அப்படிதானே அப்படின்னோடனே, எத்தனை வருஷம் ஆனாலும் நான் உங்களுக்காக காத்திருப்பேன், என்னாலலாம் உங்களை மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப பேசுறாங்க. இப்ப நிவின் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, எனக்கு ஏற்கனவே ஒரு காதல் இருக்குது, அதனால என்னால உன்னை வந்து உன்னை ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ இவங்க யமுனா என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு காதலா, ஏற்கனவே உங்களுக்கு ஒரு காதல் இருந்துச்சு, அது முடிஞ்சிருச்சுல்ல, வேற என்னது அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, இப்ப நிவின் வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு. அது என்னோட பர்சனல் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப யமுனா என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்காண்டி எத்தனை வருஷம்னாலும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அப்போ நிவின் என்ன கேட்கிறாருன்னா, இந்த மாதிரி நான் வந்து என்னோட காதல் யாருன்னு சொல்லிட்டேன்னா, நீ என்னை விட்டுருவல, என்னை மறந்துருவல அப்படின்னோடனே, இப்ப மறுபடியும் யமுனா ஓடி வந்து கேட்கறாங்க, உண்மைக்குமே அப்படி யாராவது இருக்காங்களா அப்படின்னோடனே, இப்ப நிவின் என்ன சொல்றாருன்னா, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படின்னு சொல்லிடுறாரு. என்ன எங்க அக்கா மட்டும் இத கேட்கணும் அவ்வளவுதான் அப்படின்னோடனே, இப்ப நிவின் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஒரே ஒரு காதல் தான், அது வந்து காவேரி தான். அவளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவளதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னோனே, என்ன நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா அங்கிருந்து வந்துடுறாங்க. வந்து வீட்ல வந்து உட்காந்து ரொம்ப அழுறாங்க. இத பார்த்து சாரதாவும் கங்காவும் பயந்துடுறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு. இல்ல தலை வலிக்குது அப்படின்னோடனே, இவ படிச்சுக்கிட்டே இருந்தாலும் அதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டா போலன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பயந்துடுறாங்க. அப்புறம் கங்கா வந்து, நீ அவளை பாத்துக்கோமா, நான் சமைக்கிறேன்னு சொல்றாங்க. அதோட இன்னொரு எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜயும் காவேரியும் ந அவங்க கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்போ உடனே, என்ன அக்கா ஏதோ மெசேஜ் அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதுல வந்து குமரன் வந்து அன்னைக்கு சீரியல்ல நடிச்சார்ல, அந்த சீன் வருது. ஐயோ! அப்படி சொல்லிட்டு காவேரி அத அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.